where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. புதிய தேசிய கல்விக் கொள்கை எனும் மத யானை என்ற புத்தகம் குறித்த பல்வேறு தகவல்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மத யானை என்ற வார்த்தை எடுத்ததுக்கான காரணத்தை சொன்னீங்க, அதை பத்தி சொல்ல முடியுமா சார்? முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இதோட 2014 பாரதிய ஜனதா அவங்களுடைய ஆட்சிக்கு வந்ததுக்கு பொழுது நாங்கள் ஒரு புதிய கல்விக் கொள்கைக்குன்னு ஒரு டீம் நாங்கள் உருவாக்க போறோம் என்று அவங்க சொன்னாங்க. அப்படி உருவாக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கல்வியாளர்களே இல்லாமல் இருந்தபொழுது முத்தமிழ் கலைஞர் சொன்னார், நீங்கள் கல்வியாளரே இல்லாத ஒரு டீமை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அதன் மூலமாக வரக்கூடிய இந்த பாலிசி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா கடிகாரம் உள்ள பின்னோக்கி இழுத்து வைப்பதற்கு சமமாக இடுமது. அதனால ரொம்ப அது கேர்ஃபுல்லாக கல்வியாளர்கள் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு பதிவு அவர் போட்டார். புதிய கல்விக் கொள்கை என்னும் மத யானை நம்முடைய தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து நம்மளை நாசப்படுத்தாமல் நம் நாட்டை நாம் பாதுகாக்க வேண்டும். ஸோ அதுலேருந்து வந்து ஒரு கேப்ஷன் தான் அது. ஸோ அதையே நாங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கை 2020 என்னும் மத யானை என்கின்ற புத்தகத்தின் பெயராக நாங்கள் வைத்திருக்கிறோம். புத்தகத்தை படிக்கும்போது NEPக்கு வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி விட நோ எஜுகேஷன் பாலிசி என்ற வார்த்தையெல்லாம் இருந்தது. நீங்க அதுல ஒரு தீர்வையும் சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் இருக்கு, இதுக்கு என்ன திராவிட மாடல், அந்த கம்பேரிசன் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி? சரி, இப்ப வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்ப நான் பீங் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு வந்தேன்னா 67-74% வரைக்கும் என்னால் எடுக்க முடியும். அவ்வளவுதான். அந்த நான் பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட் நான் சொல்ல விரும்பல. ஆனா என்ன நான் மனசுல வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போது என்ன மாதிரி பசங்க யாராச்சும் இருக்கிறாங்களா என்று பார்க்கும்போது இந்த கேள்விகள் நாம் கேட்கும் பொழுது மாணவர்கள் சில பேர் எனக்கு வந்து ஐ கான்டாக்டே கொடுக்க முடியும். ஐயோ நம்மளை பார்த்து அடுத்தது அமைச்சர் கேட்டுருவாங்க, அப்படி கீழே குனிஞ்சுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது என்னோட பிஹேவியர். நான் ஸ்கூல்ல இருக்கும்போது நான் இப்படிலாம் பயந்தவன் நான். ஸோ அந்த மாதிரி மாணவர்களை வந்து நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் கண்டுபிடிச்சி கிட்டக்கு போயிட்டு என்ன பண்ணுவேன்னா அவங்க ஷோல்டர் மட்டும் தட்டி கொடுத்துட்டு நான் பாட்டு வந்து கேள்வியே கேட்க மாட்டேன். அவர் ஏன் என்கிட்ட வந்தார், ஏன் ஷோல்டர் தட்டினா கூட அந்த பசங்களுக்கு தெரியாது. ஆனால் வெளியில வரும்போது யார் எனக்கு கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாங்க, அந்த மாணவனை காட்டிலும் எந்த மாணவனை என்ன பார்க்கறதுக்கு ஐ கான்டாக்ட் கொடுக்கவே யோசிக்கிறான் அப்படிங்கிற மாணவனை பத்தி ரொம்ப சிந்திப்பேன் நான். ஸோ இந்த தேசிய கல்விக் கொள்கை என்று ஒன்று வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா நான் சொல்ல நான் இப்போ ஐ கான்டாக்ட் கொடுக்குற அந்த மாணவன் நாளைக்கு ஸ்கூலுக்கே கான்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுவான் அவன். அப்ப RSS மாடல் என்ன சொல்லுது, அதோட தாக்கங்கள் எப்படி இருக்கும், திராவிட மாடல் நாங்க என்ன சொல்றோம் என்று சொல்லிவிட்டு பின்னாடி ஒரு கேள்வியும் நான் வைக்கிறேன். நீங்க நான் சொன்ன இந்த கம்பேரிசன் படிக்கிறத காட்டிலும் அந்த கேள்வி ஒரு கேள்வியை படிச்சா போதும். நீங்க ஸோ இந்த கேள்வியை படிச்சுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்ப இது என்ன சொல்ல வராதுன்னு நீங்க ஆரம்பத்தில் நீங்க படிக்க ஆரம்பிங்க. அதனால தான் சொன்னேன் சாக் பீஸ் அப்படிங்கிறது வந்து அது யார் கையில் இருக்கணும், நம்ம ஜனநாயக கையில் இருக்கணுமா இல்ல சர்வாதிகாரிகள் கையில் இருக்கணுமா, நமக்கு என்ன தேவை என்பதை வந்து நாம முடிவு பண்ண வேண்டுமா அல்ல டெல்லியும் நாக்பூர்லையும் இருக்கின்றவர்கள் முடிவு பண்ண வேண்டுமா. சோ இந்த மாதிரியான சில கேள்விகளை நாங்க வந்து தொடர்ந்து வச்சிருக்கோம். அதை படிக்க உங்களுக்கும் அதை சார்ந்தது புரிய வருது. Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.